ஜிடிஎன்ஏர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிலைமைகளை கூர்மையாக அவதானிப்போருக்கு இலங்கையின் நிலவரங்கள் மகிழ்ச்சியை அளிக்காது. அதேபோல தமிழர்களின் அரசியல் போக்கு மிகவும் நெருக்கடியான அபாயகரமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதும் புரியும். பெரும் போருக்கும் அழிவுகளுக்கும் அமைதியின்மைக்கும் காரணமாக இருந்த இனப்பிரச்சினை தீர்வதற்கான சாத்தியங்கள் தென்படவே இல்லை. நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளும் அதிகார குவிதலும் மேலோங்கி வருகின்றன. உள்ளேயும் வெளியேயும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது அரசாங்கம். தமிழர்களின் அரசியல் போக்கு மீண்டும் தமிழரசுக் கட்சி இளைஞர் பேரவை என்ற மாதிரி அமையக்கூடிய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நல்ல சகுனங்களே இல்லை. இலங்கையின் சமகால நிலவரங்கள் தொடர்பான கவலைகளை உறுதிப்படுத்தும் வகையிலேயே மேலும் நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த கவலைகளை போக்கக்கூடிய காரியங்களை பற்றி சிந்திப்பதே இன்று அவசியமாக உள்ளது. இந்த நாட்டில் யுத்தம் நடந்தாலும், யுத்தத்தினால் அதிக அழிவுகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டாலும் இவையெல்லாம் எல்லா தரப்பினருக்கும் ஒரே வகையான தாக்கங்களை ஏற்படுத்தவில்லை. ஆகவே யுத்தத்தின் வலியை எல்லோரும் ஒரே மாதிரியாக அனுபவித்தவர்களும் இல்லை, அதை அப்படி உணர்ந்தவர்களும் இல்லை. எனவே சிலர் மீண்டும் ஒரு யுத்தத்தையே அதிகமாக விரும்புகின்றனர். ஒரு பெருந்தரப்பினருக்கு யுத்தம் அதிகளவு நன்மைகளையே கொடுத்தது. இதில் அரசாங்க தரப்பினரில் ஒரு பகுதியினர் தொடக்கம் படைத்தரப்பில் ஒரு தொகுதியினர், ஊடகத்துறையில் ஒரு சாரார், வர்த்தகத்துறையில் ஒரு தொகுதியினர், அதிகாரிகள், அரசு நிர்வாகிகளில் ஒரு தொகுதியினர், தொண்டு நிறுவனங்களில் ஒரு தொகுதியினர் என்று ஒரு பெருந்தொகுதியினர் யுத்தத்தின் மூலம் நன்றாகவே கொளுத்தனர். யுத்தம் இவர்களை கேள்விக்கிடமற்ற வகையில் மேலுயர்த்தியது. ஆனால் யுத்தத்தின் முடிவு இவர்களை சடதியாக கீழிறக்கி சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது. இதேவேளை யுத்தம் நடந்த பகுதி மக்கள் யுத்தத்தினால் ஈடு செய்ய முடியாத பேரிழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். யுத்தம் ஓய்ந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் அவர்களுடைய பாதிப்புகளில் இருந்து அவர்களால் மீள முடியவில்லை. அவர்களுடைய பிரதேசங்கள் கூட இன்னமும் யுத்த பாதிப்புகளுடன் தான் இருக்கின்றன. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அரசாங்கமும் முழுமையாக செயற்படவில்லை. அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படும் நாட்டின் ஏனைய தரப்பினர்களும் அதற்கு முயற்சிக்கவில்லை. அப்படியொரு காரியத்தில் தாமும் பங்காற்ற வேண்டும் என்று யாரும் சிந்திக்கவும் இல்லை. இதேவேளை இந்த யுத்த பிரதேச மக்களின் நிவர்த்தி செய்யக்கூடிய பாதிப்புகளை ஈடு செய்யவோ, அந்த மக்களை பாதிப்புகளிலிருந்து மீட்டெடுக்கவோ, மறுவாழ்வொன்றை அவர்கள் அடைவதற்கோ தமிழ் தரப்பிலிருந்தும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை. வலுவான தரப்பினர்களாக இருக்கும் புலம்பெயர் தமிழ்ச் சமூகம் கூட இது தொடர்பாக உரிய கரிசனைகளை எடுத்ததாக இல்லை. ஆகவே அங்குள்ள மக்கள் யுத்தத்தின் வலிகளை இன்னும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றனர். இருளும் புழுதியும், உறவுகளின் இழப்பும், உழைப்பின்மையும், அடிப்படை வசதிகள் இன்மையும் அங்கே நீடித்துக் கொண்டே இருக்கின்றன. வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு என அரசாங்கம் விசேடமாக ஏற்படுத்திய வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம் ஆகிய 2 திட்டங்களின் நிதியை பகிர்வதில் கூட அதிகம் பாதிக்கப்படாத நகர்ப்புறத்தைச் சேர்ந்த கைகள் மிக மோசமான முறையிலேயே நடந்திருக்கின்றன. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் பெருமளவு நிதியையும் கடன் உதவி திட்டங்களையும் சுருட்டியதில் யாழ்ப்பாண நகர்ப்புறத்தவர்களே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மீள் எழுச்சி திட்டத்தின் நிதியில் பெருமளவையும் யாழ்ப்பாண மாவட்டமே எடுத்திருப்பதாகவும் நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டில் இருந்தே இந்த நிதியை அது வட்டி எடுத்திருக்கிறது. ஆக விழுந்தவர்களை மாடு ஏறி மிதிக்கும் கதையாகவே நிகழ்ச்சிகள் பல முனைகளிலும் நடக்கின்றன. இதேவேளை என்னதான் இருந்தாலும் யுத்தம் முடிவுக்கு வந்தது ஒரு பேராறுதலே. ஆனால் அந்த முடிவானது இனப்பிரச்சினைக்கான முடிவாகவும் இருந்திருக்க வேண்டும். இனப்பிரச்சினைக்கான தீர்வை தராத யுத்தத்தின் முடிவு ஒரு தற்காலிக நிலையானதே. ஏனெனில் யுத்தத்தின் காரணிகள் இருக்கும் வரையில் அது வேறு வேறு வடிவங்களில் அமைதியின்மையையும் வெளிச்சக்திகளின் தலையீடுகளையுமே ஊக்குவிக்கும். உதாரணமாக அன்னைய வாரங்களில் இந்திய ஊடகங்கள் தொடக்கம் இந்திய மத்திய மாநில அரசுகளினதும் அங்குள்ள அமைப்புகளினதும் செயற்பாடுகள்
இலங்கை அரசுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் விதமாகவே இருக்கின்றன. மீண்டும் தமிழர் தரப்பின் அரசியல் பிரச்சினைகளில் தாம் மிக கவனமாக அக்கறையை கொண்டுள்ளதாக இவைகள் காண்பிக்கின்றன. தமிழ் கட்சிகளை அழைத்து காங்கிரஸ் கட்சியின் சுதர்சன நாச்சியப்பன் கூட்டம் நடத்தியது கூட இந்த அடிப்படையில்தான். ஆனால் இவை எதுவும் விசுவாசமான நடவடிக்கைகளே அல்ல. மாறாக இந்த பிரச்சனையை மேலும் விரிவாக்குவதுடன் சிக்கலாக்குவதே. அத்துடன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சிங்கள சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையில் முரண்பாடுகளை அதிகரிக்கவே வழிவகுக்கும். இதுதான் கடந்த காலத்திலும் நடந்தது. எத்தகைய உறுதிப்பாடும் இல்லாத நிலையில் இந்தியாவின் அழைப்புகளும் அறிவிப்புகளும் தமிழருக்கு ஆதரவாக காட்டப்படும் தோற்றப்பாடுகளும் சிங்களவர்களிடத்தில் தமிழர்களுக்கு எதிரான மனநிலையை மேலும் தீவிரமாக உருவாக்கும். இதற்கு காரணம் இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதை பற்றி பொறுப்பானவர்கள் சிந்திக்காமையே. குறிப்பாக யுத்தத்தின் முடிவுக்கு பின்னர் சிங்கள தரப்பிலிருந்து தமிழ் தரப்பை நோக்கிய ஆதரவு கைகள் நீண்டிருக்க வேண்டும். சில நாட்களுக்கு முன்னர் வாசுதேவ நாணயக்கார, டியூ குணசேகர உள்ளிட்டவர்கள் தமிழ் கட்சிகளை சந்தித்து பேசியதும் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்காக தாங்கள் முயற்சிக்கப் போவதாக செய்தியாளர் மாநாடொன்றில் தெரிவித்திருப்பதும் சற்று முன்னேற்றகரமான விடயங்கள். ஆனால் இவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நேர்மையான முறையில் விசுவாசமானதாக இந்த கைகளின் ஆதரவு செயற்பாடுகள் அமைந்திருக்குமே. ஆனால் அது தமிழ் சமூகத்தில் சிங்கள தரப்பினர் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும். அதற்கான முயற்சியை இந்த நாட்டில் அமைதியை விரும்பும் எந்த சிங்கள முஸ்லிம் தமிழ் தரப்புகளும் எடுக்கவில்லை. இதேவேளை அரசாங்கம் கூட இதை பற்றி சிந்திக்கவில்லை. மிக கஷ்டப்பட்டு ஜனாதிபதி தமிழ் படிக்க எடுத்துக்கொண்ட முயற்சியை விட அமைதிக்கான காரியங்களில் ஈடுபட்டிருப்பாரேயானால் அவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் சமாதானத்துக்கும் வழி ஏற்படுத்திய ஒரு தலைவராக, இந்த நாட்டில் நிரந்தர அமைதியை உருவாக்கிய ஜனாதிபதியாக, இன முரணை முடிவுக்கு கொண்டு வந்த மறக்க முடியாத மனிதராக இருந்திருப்பார் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் அடிப்படையில் மாற்றங்களை குறித்து சிந்திக்கும் ஓர் அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இல்லை என்பதே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது. முதலில் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அரசாங்கம் அமெரிக்கா தலைமையிலான அணிகளுக்கு கட்டுப்பட மறுக்கின்ற அரசாங்கமாகும். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு எதிரான அணிகளுடன் கூட்டு வைத்திருக்கும் அரசாங்கம் சீனா, ஈரான், கியூபா உள்ளிட்ட நாடுகளின் அணி. ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு மேற்கின் நெருக்கடிகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இந்த அரசாங்கத்தில் வாசுதேவ நாணயக்கார, டியூ குணசேகர, திஸ்ஸ விதாரண உள்ளிட்ட அதிகளவான இடதுசாரிகள் இருக்கின்றார்கள். இடதுசாரிகளை இணைத்துள்ள ஒரு கூட்டணி அரசாங்கம் இது என்பதற்காக இதை முற்போக்கான அரசாங்கம் என்று சொல்லிவிடவும் முடியாது, அப்படி கருதிவிடவும் முடியாது. அமெரிக்கா தலைமையிலான அணிகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் உள்ளது என்பதற்காகவோ, இந்த அரசாங்கத்துடன் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியோ வாசுதேவ நாணயக்கார போன்றோர் இணைந்திருக்கின்றார்கள் என்பதற்காகவோ இந்த அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்கிறது, மக்களுடைய நலன்களை முதன்மைப்படுத்துகிறது, ஜனநாயகத்தை மேம்படுத்த தன்னை அர்ப்பணித்துள்ளது, இன ஐக்கியத்தை பேண முயற்சிக்கின்றது, தொழிலாளர் நலன்களையும் உரிமைகளையும் பேண முற்படுகின்றது என்றெல்லாம் நாம் யோசித்துவிட முடியாது. அல்லது சுய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தவும் இந்த அரசாங்கம் முழுமையாக பாடுபடுவதாகவும் நாம் கூற முடியாது. இன ஐக்கியத்தை பற்றி அரசாங்கம் பேசினாலும் அதற்காக எந்த நடவடிக்கைகளையும் இதய சுத்தியுடன் மேற்கொண்டதாக இல்லை. குறைந்தபட்சம் தமிழ் மக்களிடம் நம்பிக்கையை உருவாக்கக்கூடியவாறு அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மீள்குடியேற்ற அமைச்சு, புனர்வாழ்வு அமைச்சு போன்றவற்றின் கிளைகளையாவது வடக்கு கிழக்கில் செயற்பட வைத்திருக்கலாம். அத்துடன் சிங்கள பொதுமக்களின் அமைப்புகளை வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக உதவி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி இருக்கலாம். மேலும் தமிழ் மக்களிடம் நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் விசேட செயற்பாடுகளை அரசாங்கம் வடக்கு கிழக்கில் மேற்கொண்டிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் தமிழ் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதிருந்த கோபம் நீங்கி இருக்கும். அத்துடன் அதன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். அந்த நம்பிக்கை அரசாங்கத்தின் வாக்குறுதிகளையும் செயற்பாடுகளையும் நோக்கி ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை.
பதிலாக இனவாத கூறுகளுக்கே அது அதிக இடத்தை அளித்து வருகிறது. இன்னும் சற்று அழுத்தமாக சொன்னால், முன்னரை விடவும் இப்போதே இலங்கை இனவாதத்தில் அதிக பிளவுகளை சந்தித்திருக்கின்றது எனலாம். இந்த இனவாத கூறுகள் தமிழ் தரப்பில் மேலும் மேலும் தீவிர நிலையை நோக்கி மக்களை தள்ளிக் கொண்டிருக்கின்றன. மேலும் இது தன்னுடைய எதிரிகளையெல்லாம் அடித்து துவம்சம் செய்யும் ஒரு அரசாகவே இருக்கிறது. பன்முகத்தன்மையை அது நிராகரிக்கிறது. தன்னுடன் இணைந்திருக்கும் கட்சிகள் கூட சுயாதீனமாக இயங்க முடியாதவாறும் சுயாதீனமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதவாறுமே அரசாங்கத்தின் நிலைப்பாடுகள் இருக்கின்றன என்று வைக்கப்படும் விமர்சனங்கள் கவனத்துக்குரியன. அத்துடன் அரசாங்கத்துக்கு அடங்க மறுக்கும் தரப்பினரை அப்படியே உடைத்து துவம்சம் செய்யும் ஒரு போக்கும் காணப்படுகிறது. இன்று இலங்கையில் வலுவான எதிர்க்கட்சிகளே இல்லை. இதை பற்றியெல்லாம் விரிவாக ஆராய்ந்து எழுதவோ பேசவோ முடியாதவாறு ஊடக சுதந்திரம் அச்சுறுத்தப்படுகின்றது என்று ஊடகத்துறையினரும் மனித உரிமை அமைப்புகளும் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு மக்களின் ஆதரவு தாராளமாகவே உண்டு. அது எதிர்கொள்கிற அத்தனை தேர்தல்களிலும் அது மகத்தான வெற்றிகளை பெற்று வருகிறது. அதாவது மக்களுக்கு விரோதமாக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது என்ற பகிரங்க குற்றச்சாட்டுகளையும் கடந்து மக்கள் இந்த அரசாங்கத்தையே, இந்த அரசின் தலைமையே ஆதரிக்கின்றார்கள். இதுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம். அதேவேளை நாம் விளங்கிக் கொள்ள முடியாதிருக்கின்ற புதிரும் கூட. குறிப்பாக சொன்னால், ஒரு பக்கத்தில் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளும் கண்டனங்களும், இன்னொரு பக்கத்தில் மிக கூடுதலான மக்கள் ஆதரவு. இது எப்படி நிகழ்கிறது? இதை இன்னொரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கலாம். விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அதனுடைய தலைவர் பிரபாகரனுக்கும் இதே மாதிரியான ஒரு தன்மையே இருந்தது. ஒரு பக்கத்தில் புலிகளின் நடவடிக்கைகள் தொடர்பான கண்டனங்கள், ஏனைய அரசியல் தரப்புகளையும் இயக்கங்களையும் விட தாமே முதன்மை சக்தி என்ற நிலையை ஏற்படுத்தியமை, முஸ்லிம்கள் தொடர்பான புலிகளின் நிலைப்பாடுகளும் நடவடிக்கைகளும், மாற்று அபிப்பிராயங்கள் தொடர்பான இறுக்கமான கடும்போக்கும் எதிர்ப்பும். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் புலிகள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை வெளியே ஏற்படுத்தின. ஏறக்குறைய சிங்கள தரப்பிலும் பிராந்தியத்திலும் சர்வதேச அளவிலும் புலிகளுக்கு எதிரான நிலைமைகளே இருந்தன. ஆனால் தமிழ் மக்கள் புலிகளையும் பிரபாகரனையும் ஆதரித்தார்கள். அதாவது உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களின் பேராதரவை புலிகளின் தலைமையும் அந்த அமைப்பும் பெற்றிருந்தன. மஹிந்த ராஜபக்ஷ வெற்றிகளை பெறுவதிலும் காரியங்களை சாதிப்பதிலும் வல்லவரே. அதே போன்ற பிரபாகரனும் காரியங்களை சாதிப்பதிலும் வெற்றிகளை பெறுவதிலும் வல்லவராகவே இருந்தார். ஏறக்குறைய இருவருக்கும் இடையில் அதிக ஒற்றுமைகள் இருந்தன என்றபடியால் தான் பிரபாகரன் மஹிந்த ராஜபக்ஷவை யதார்த்தமான மனிதர் என்று குறிப்பிட்டாரோ தெரியவில்லை. இங்கே நாம் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த மாதிரியான ஒரு நிலைமைகளில் கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் நிகழ்ச்சிகளே நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுவே ஆகும். அதாவது, ஒரு மாபெரும் அழிவை தந்த யுத்தத்துக்கு பின்னும் நாம் இன்னும் புதிய தளத்தை நோக்கி பயணிக்கவில்லை என்பதையே இங்கே குறிப்பிடுகிறோம். தமிழர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் 60களின் நிலைக்கே எது சாத்தியமில்லை என்று எஸ்.ஜே.வி. செல்வநாயகம் போன்றோர் கருதினார்களோ அந்த நிலைமைக்கே அவர்கள் திரும்பவும் சென்றுள்ளனர். ஆகவே இலங்கை மீண்டும் ஓர் எரியும் யுகத்துக்குள் தான் பிரவேசிக்கப் போகிறது. இதனை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த நாட்டில் படிப்பினிகளும் உதவவில்லை, புத்திசாலித்தனமும் உதவவில்லை, மனித பண்பாடும் மனிதாபிமானமும் கூட உதவவில்லை. இதுதான் இந்த நாட்டின் ஆழமான சோகமாகும்.